ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நாம சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறையவே பார்த்திருக்கோம். அதை பத்தி பேசியிருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு சினிமால இருந்து தான் நமக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆனா ரொம்பவே ஒரு துயரமான நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்நேரத்துக்கு அப்படின்னு நினைக்கிறேன். 80களில் குணச்சித்திர நடிகையா வலம் வந்த கோதாவரி அப்படிங்கிறவங்க இப்போ காலமாயிருக்காங்க. அவங்களுக்கு வயசு 72 ஆகுது. அவங்க வந்துட்டு வேற யாருமே இல்லை, உமா ரியாஸ் அவங்களோட அம்மா தான் கோதாவரி. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே அவங்கள தெரிஞ்சிருக்கும். 80ல வெளியான சம்சாரம் அது மின்சாரம் அப்படிங்கிற ஒரு படத்துல அவங்களோட நடிப்பை சூப்பரா வெளிப்படுத்தியிருப்பாங்க. அவங்க பார்க்க ரொம்ப ஒல்லியான ஒரு தோற்றத்துல இருந்தாலும் அவங்களோட நடிப்பு அப்படிங்கிறது யாராலையுமே அசைக்க முடியாத ஒண்ணு. அந்த முகம், அந்த பாவனை, அந்த பேச்சு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வியக்கத்தக்க வகையில இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் குறிப்பா சொல்லக்கூடிய படம் அப்படின்னா சம்சாரம் அது மின்சாரம், அந்த படம் தான். அதுக்கப்புறம் அவங்க நடிச்ச படம் எல்லாமே பெரிய பேர் வாங்கியிருக்கு. 2000க்கு அப்புறம் அவங்க சினிமா துறையை விட்டு கொஞ்சம் விலகி இருந்தாங்க. அதுக்கப்புறம் உமா ரியாஸ் உள்ள அவங்க அவங்களோட நடிப்பு திறமையில இன்னைக்கு நல்லபடியா வளர்ந்து நிக்கிறாங்க. ரீசெண்டா தான் உமா ரியாஸ் வீட்டுல ஒரு நல்ல கல்யாணம் பிரம்மாண்டமாவே நடந்துச்சு. ஸோ அதுல கூட நம்ம அவங்கள பார்த்திருந்தோம். ஸோ 80களில் இருந்த கோதாவரிக்கும் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா இருந்த கோதாவரிக்கும் நிறைய வித்தியாசத்தை நம்மளால பார்க்க முடிஞ்சது. கண்டிப்பா அவங்க இப்போ வயது மூப்பின் காரணமா தான் இறந்திருக்கிறதா ஒரு நியூஸுமே நமக்கு வந்திருக்கு. கடைசியா அவங்க நடிச்ச படம் ஆர்ஜே பாலாஜி நடிப்புல வெளிவந்த வீட்டுல விசேஷம் படத்துல தான் நடிச்சிருந்தாங்க. அதுலயுமே ரொம்ப சிறப்பா நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட நடிப்பு அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் பேசப்படும். அவங்களோட பாடி லாங்குவேஜுமே இப்ப வரைக்கும் பேசப்படும். அவங்க மறைஞ்சாலும் அவங்களுடைய பேரும் புகழும் நினைவுகளும் கண்டிப்பா சினிமாவை விட்டும் அவங்களோட ரசிகர்களோட மனசை விட்டும் எப்பவுமே மறையாது அப்படிங்கிறது தான் உண்மை. இது எல்லாத்தையும் தாண்டி உமா ரியாஸ் வீட்டுல பிரம்மாண்டமா ஒரு கல்யாணம் நடந்துச்சு. இப்போ இப்படி ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்திருக்கிறது எல்லாரோட மனசையுமே ரொம்பவே காயப்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு எல்லாருமே இப்ப சோகத்துல இருக்காங்க. ஸோ அவங்களோட சின்ன சின்ன நினைவுகளை இந்த வீடியோ மூலமா நாங்க உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறோம். ஸோ 70களில் குணச்சித்திர நடிகையா வலம் வந்த கோதாவரியை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க மறக்காம அவங்கள பத்தி எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.